என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியோடு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. நீ நிச்சயமாக இந்த நேரம் உஷாராகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க, இந்த சோதனையை உனக்கு கொடுக்க நினைத்து கொண்டிருப்பது உன்னுடைய உடன் பிறந்த உறவு. அதனால் என்னவென்று தெரிந்து கொண்டு உடனே இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். பிரச்சனைகளும் ஆபத்துக்களும் மற்றவர்களால் வருகிறது என்றால் கூட ஓரளவிற்கு அதனை சமாளித்து விட முடியும். ஆனால் எப்பொழுது பிரச்சனைகள் நமக்குள் இருக்கின்றவர்களாலேயே நமக்கு வருகின்றதோ அதன் பிறகு அதனை சமாளிப்பது என்பது சற்று முடியாத காரியம்தானே. அதனை அவ்வளவு எளிதில் நம்மால் முடிக்க முடியாது அல்லவா? என் குழந்தையே, இன்று இந்த நிலையில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா பல நாட்களாயிற்று இப்படி ஒரு எச்சரிக்கையை உனக்கு கொடுத்து. இப்பொழுதுதானே நான் பார்க்கின்றேன் உனக்கு இது போன்ற ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அது வருவதற்கு முன்பாக உனக்கு எச்சரிக்கை கொடுத்து விட வேண்டும் என்று உன் அம்மா நினைத்துவிட்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களும் நமக்கான நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீ அமைதியாக ஓர் ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் எப்பொழுதுமே கவனிக்கத்தான் வேண்டும். இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான பல நன்மைகளும் உனக்கான பல தேவைகளும் என்றும் உன்னுடையதாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பல நல்ல சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருந்தது. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷத்தையும் தனக்கான நம்பிக்கையையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டிருந்தாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தி நல்ல நிலையில் வாழ வைக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ உனக்காக மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்திற்காகவும் செய்த விஷயங்கள் ஏராளம். அவர்களுக்காகவும் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் ஏராளம். இப்படியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கொடுத்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுக்காமல் பல துன்பங்களையே கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கு மனது அத்தனை பதற்றமடைந்தது. என்ன, இந்த குழந்தை தனக்கு மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. ஆனால் இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், அதிலும் குறிப்பாக இவர்களினுடைய உடன் பிறந்தவர்கள் இதுபோன்று எண்ணாமல் இருக்கிறார்களே, அதுக்கு என்ன காரணம்? எதனால் இவர்களின் மனதில் இவர்களை பற்றி எந்த நல்ல சிந்தனைகளும் இல்லை? இதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என்பதனால் உன் அம்மா நானும் அதை என்னவென்று கவனிக்க தொடங்கினேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே மற்றவர்களால் தான் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளுள் ஒன்று பொறாமை எண்ணங்கள் சற்று அதிகமாக இருக்கின்றது. இவர்களின் பொறாமை எண்ணங்கள் என்னவாக மாறுகிறது தெரியுமா? நீயும் உன்னுடைய உடன் பிறந்த மற்றவர்களும் என்ன காரியத்தை செய்கிறார்களோ அதைத்தான் அவர்களும் செய்ய நினைக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்து விட்டது என்றால் அதே வழியில் செல்லலாம், அதே வெற்றியை பெறலாம் என்று நினைக்கிறார்களே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் முழுமையாகவும் முயற்சியோடும் செய்வது கிடையாது.
எப்பொழுதுமே தான் செய்கின்ற செயலில் எந்த ஒரு முழுமையான முயற்சியையும் இவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. எங்கே உனக்கு கொடுத்தால் அல்லது எங்கே உனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நீ பிழைத்து விடுவாயோ என்று சொல்லி இதே வாய்ப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை அழிக்க இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் என் குழந்தை உனக்கு தெரிந்தும் நீ தெரியாதது போலத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் இதை பற்றி நாம் இல்லத்தில் பேசினோமானால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலையும் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக என் பிள்ளை இதை கண்டுகொள்ளாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ நினைப்பது போல அவர்கள் நினைக்கவில்லை. நீ எண்ணியது போல அவர்கள் யோசிக்கவில்லை. நீ அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது, குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனது பாதித்து விடக்கூடாது என்று நினைக்கிறாய். ஆனால் அவர்களோ யாருக்கு என்னவானால் நமக்கென்ன, நாம் செய்யக்கூடியதை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கத்தான் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது போன்ற எண்ணங்கள் கொண்ட இவர்களை அவ்வளவு எளிதில் திருத்தி நல்வழிப்படுத்திவிட முடியாது. ஆனால் இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்க முடியும். இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனை பெரிய தவறு என்று இவர்களுக்கு புரிய வைக்க முடியும். புரிந்து கொண்டால் பிழைத்து கொள்வார்கள், இல்லை என்றால் காலம் முழுவதும் இவர்கள் தனித்து விடப்படுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நினைத்தால் அது எப்படி சாத்தியமாகும்? அதுவெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? நிச்சயமாக கிடையாது. அதனால் எல்லாவற்றையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளின் மனநிலையில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டிரு. இதுநாள் வரையிலுமே இவர்கள் உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு என்னென்ன உதவிகளை எல்லாம் செய்து கொடுக்க முடியுமோ அதை எல்லாமும் நீ செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாய். எல்லா வகையிலும் அவர்களுக்கு மிக பெரிய உதவியை நீ செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனையினால் உனக்கு பல நாட்கள் நிம்மதி தொலைந்து போனது. ஆனால் உன்னுடைய உடன் பிறந்த உறவு பொறாமைப்படுகின்றார்கள். உன்னை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நீ செய்வதையெல்லாம் அப்படியே பார்த்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது எல்லாம் இங்கு பிரச்சனை கிடையாது. அவர்களினுடைய அற்பமான குணத்தை தான் அது குறிக்கின்றது. இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவது கிடையாது. ஆனால் இவர்கள் செய்த விஷயம் வேறு. எதனால் உன் அம்மாவிற்கு பதற்றம் ஏற்பட்டது, எதனால் உன்னை எச்சரிக்கையாக இருக்கச் சொன்னேன் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, இவ்வளவையும் நீ அவர்களுக்கு செய்தும் கூட அது அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. நீ செய்யாத ஒரு விஷயம் மட்டும்தான் அவர்களுக்கு மனதில் பெரிதாக நின்று கொண்டிருக்கின்றது. நீ செய்யாத ஒரு விஷயத்தினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்பது போல அவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற உண்மைகளும் உனக்கு தருகின்ற வெற்றிகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கவும் ஒருவர் என்ன செய்கிறார் என்பதனை அடையாளம் காண்பித்து கொடுக்கவும் செய்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இது உன் மீது கொண்ட அக்கறையினால் மட்டும்தான். தேவையில்லாமல் இவர்களை எல்லாம் உன்னிடமிருந்து பிரிப்பதற்காக அல்ல. தேவையில்லாமல் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்யாத தவறுகளை கூட தவறு என்று சொல்லி காண்பிப்பதற்காக அல்ல. இதற்காகவெல்லாம் உன் அம்மா ஒருபொழுதும் உன்னை தேடி வரவில்லை. எல்லோருமே ஒற்றுமையாக குடும்பத்தோடு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயானவளின் விருப்பம். நான் இருந்து இதையெல்லாம் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை சற்று கவனிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதனை நீ சற்று யோசிக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தாலும் சரி, அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை மட்டுமே நீ பெறுவதற்கு தயங்காமல் நின்று கொண்டிரு. ஏன் தெரியுமா? உன்னுடன் பிறந்த உறவு செய்து கொண்டிருக்கின்ற வேலை அப்படி. நீ அந்த தோல்வியை ஒருபோதும் பெறக்கூடாது. ஏனென்றால் அதை நீ பெற வேண்டும், அதை பார்த்து கைகொட்டி சிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கின்றது.
இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே நாம் போராடுகின்ற இந்த போராட்டத்தில் வெற்றிகளும் தோல்விகளும் சகஜம்தான். ஆனால் வெற்றி உனக்கு தொடர்ந்து வருகிறது என்பதற்காக மட்டுமே அந்த தோல்விகளை உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இங்கே உன்னுடைய உழைப்பும் இத்தனை கால உன்னுடைய முயற்சிகளும் வீணாகி அல்லவா போய்விடுகின்றது. இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் என்னவென்று யோசிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கை கொண்டு என் பிள்ளையே, நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவிடத்தில் அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய். நம்பிக்கை கொண்டு உன்னுடைய உடன் பிறந்த உறவிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லும் பொழுது நீ சரியாக சொல்லிக் கொண்டிருந்தாய். ஆனால் உன்னுடைய உடன் பிறந்த உறவு நினைத்தது என்ன தெரியுமா? உன்னுடைய உடன் பிறந்த உறவு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக யார் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகின்றார்களோ, யார் உனக்கு அவசர காலத்தில் உதவி செய்கின்றார்களோ, யார் உனக்கு ஆபத்து என்று சொன்னவுடன் பதற்றமடைகிறார்களோ அவர்களிடத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம் அவர்களிடத்திலிருந்து உன்னை பிரிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, தான் மட்டும்தான் அவர்களோடு நல்ல நட்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தமாகும். ஆனால் என் குழந்தையே, உனக்கு இதனால் மனதில் என்ன தோன்றுகிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? இப்படித்தான் இவர்களுக்கு இதுதான் என்று பிரச்சனை தெரிந்திருந்தால் நான் என்றோ இதிலிருந்து விலகி இருப்பேனே என்று சொல்விடுவாய். ஏனென்றால் என் குழந்தைக்கு பொதுவாகவே யாரையும் சார்ந்திருப்பது பிடிக்காது. யாரையும் சார்ந்துதான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதை என் பிள்ளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவாய். இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்ட உன்னை இவர்கள் இது போன்ற விஷயங்களுக்காக பழிவாங்க துடிப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்பேற்பட்ட விஷயத்தை என் குழந்தை நீ அவ்வளவு எளிதில் வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது. இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடவும் முடியாது. ஒரு முறை இழந்து விட்டோமானால் மறுமுறை அது நமக்கு கிடைக்காது என்று சொல்வது போல என் குழந்தையே, இந்த உறவுகளை எல்லாம் ஒரு முறை இழந்து விட்டோமே என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. எல்லாமும் நல்லபடியாகவே மாறும். எல்லா விஷயங்களும் உனக்கான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றும் உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய உடன் பிறந்த உறவானது அவர்கள் வேண்டும் என்றே உனக்கு கொடுக்க நினைத்த சோதனைகள், உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற மனிதர்களோடொத்து இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்று இவை எல்லாமுமே உனக்கு எதிராகத்தான் திசை திரும்பி நின்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ சரியாக உன் பாதையில் பயணித்து கொண்டே இரு. இவர்கள் யாரை விட்டு நீ விலக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உனக்கு அவ்வளவு மனதிற்கு பிடித்தமானவர்கள் அல்ல. ஏதோ காலத்தின் கட்டாயம் அவர்களோடு பழகி கொண்டிருக்கின்றாய். அது புரியாமல் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இதையெல்லாம் புரிந்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை மட்டும் சொல்லி கொடுக்கவில்லை. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கைகளை கொடுக்கவில்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்று தெரிவதற்கு முன்பாக என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் நீ இருந்துவிடு. சுற்றி இருப்பவர்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் அங்கே முறியடிந்து போகும். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து ஒரு நாள் உன்னுடைய உதவியை பெறுவதற்காக உன் முன்னால் வந்து காத்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள். அந்த ஒரு சூழ்நிலைக்காக நீ எதிர்பார்த்து நில். நிச்சயமாக எந்த நிலையிலும் உன் வாழ்க்கை மாறும். எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை சட்டென்று மாறி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? இதையெல்லாம் எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? இனி இவையெல்லாம் தீர்ந்து
இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு இந்த மனிதர்களிடத்திலிருந்து சரியான பதிலடி கிடைக்கும். அதுவரையிலும் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு. அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.